நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன் 2க்கு போறோம். போன தடவை நம்ம பார்த்தது ஆச்சாரியன் செஷன், ஹயக்ரீவ அவதாரம் ஸ்டோரி. இந்த செஷனோட பேரு பெருமாள் அப்படிங்கிறது. சோ பெருமாள்னா யாரு குழந்தைகளா? ஓகே, சோ பெருமாள் இஸ் ஆல்சோ கால்ட் பகவான். ஓகே, யாரு பெருமாள் அப்படின்னு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சுதான் டெபினிஷனே எழுதப்பட்டிருக்கு. ஒன் ஹூ கிரியேட்ஸ், ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ். படைத்து காத்து உண்டுமிழ்கிறவன் எம்பெருமான். உண்டுமிழ்கிறவன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பெருமாள் அழிப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, he doesn't actually destroy everything to nothing. அத அவர் இப்படி முழுங்கி அவரோட வயத்துக்குள்ள வச்சுப்பார். அதுதான் பிரளயம், அதுதான் டிஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் அவர் வெளியில விடுவார், அதுதான் கிரியேஷன். ஓகேவா? சோ கேர்ஃபுல்லா சொல்லணும். பெருமாள் டெஸ்ட்ராய்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரக்ஷனுக்கு டோட்டல் என்ன சொல்றது, மேக்கிங் இட் இன்டு நத்திங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் வயத்துக்குள்ள முழுங்கிடுவார் உலகத்தல, அதுதான் அழித்தல் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். It's also called as Srishti, Sthiti and Samharam. So the one who does Srishti, Sthiti and Samharam naturally becomes the cause of the universe. So he is called as Jagat Karanan. இந்த ஜகத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு காசா காரணமா இருக்கிறவர் பெருமாள், பகவான். இந்த பகவான் பெருமாள்ங்கிறவர் தான் பாஸ். எல்லாருக்கும் அவர் தான் தலைவர், அவர் தான் ஹெட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பாக்கி எல்லா தேவதைகளும், ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மா, சிவா, அக்னி, இந்திரா, எல்லாரும் இவரை தான் போய் சேவிப்பான். யார போய் பாக்கி தேவதைகள்லாம் சேவிக்கிறாளோ அவரே பெருமாள், அவரே பகவான். இப்படி 3 விஷயங்கள் நீங்கெல்லாம் சொன்னதை வச்சுதான் அடியன்னு இப்ப சொன்னேன். இப்ப புதுசா ஒண்ணு சொல்லி தரேன், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சோ நல்லா கவனிங்கோ. பெருமாள் எப்படி அப்படின்னு கேட்டா, அவர் தான் சோல் ஆர் ஆத்மா. எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஹிஸ் பாடி ஆர் ஷரீரம். சோ பெருமாள் தான் ஆத்மா, பாக்கி எல்லாம் சரீரம். பாக்கி எல்லாம்னா என்ன? நம்மளும் பெருமாளுக்கு சரீரம். இந்த பசு, கண்ணுக்குட்டி, இல்ல யானை, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கே, அதுவும் பெருமாளுக்கு சரீரம். மரம், செடி, கொடி, அதுவும் பெருமாளுக்கு சரீரம். நம்ம பாக்குற லேப்டாப், டேபிள், சேர், அதுவும் பெருமாளுக்கு சரீரம். சோ எல்லாமே அதர் தேன் ஹிம், எல்லாமே அவருக்கு சரீரம். சரியா? அவர் ஆத்மா, ஆர் another term for that is ஷரீரி. ஓகே, சோ இதுதான் நம்மளோட மெயின் பிரின்சிபிள். இதுதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சு, இதோட பேசிஸ்ல தான் எல்லா சித்தாந்தமுமே இருக்கு. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நம்மளோட பிலாசபிக்கல் ஸ்கூலுக்கு பேரு. அந்த பிலாசபி முழுசா இது மேலதான் நிக்கிறது. This is the base on which the whole structure of Visishtadvaita philosophy stands. So இதுதான் ஷரீராத்ம சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் ஆத்மா, பாக்கி எவ்ரிதிங் இஸ் ஷரீரம். அதனால என்ன பண்ணுவார், இவர் தான் எல்லா பவரும் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? சோ அந்த சரீரமா இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் இவர் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நல்லதுன்னா என்னது? நல்லது நடக்கிறது ஒருத்தருக்குன்னா என்னன்னா, அல்டிமேட் நல்லது இஸ் டு கெட் மோக்ஷம். சோ பெருமாள் இஸ் தி ஒன் ஹூ கிராண்ட்ஸ் அஸ் மோக்ஷா. இது சில விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம். பெருமாளுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டா குவாலிட்டிஸ். இப்போ நீங்க எல்லாம் இருக்கே குழந்தைகள்,
சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, அவளெல்லாம் டிஸ்கிரைப் பண்றதுக்கு சில குவாலிட்டிஸ் சொல்லலாம். அவள்லாம் ரொம்ப சின்சியர், அவள்லாம் ரொம்ப சமுத்து, அவள்லாம் ரொம்ப டிசிப்ளின்ட், அவள்லாம் ரொம்ப ரெகுலர், இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் சொல்லலாம் இல்லையா? சோ மெனி குவாலிட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு அன் இண்டிவிஜுவல். அப்படி இருக்கிறச்ச பெருமாள் அப்படிங்கிறவருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கு, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஆர் வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபைன் பகவான் ஆர் பெருமாள் அப்படின்னு கேட்டா, there are a few things. ஒன்னு என்னன்னு கேட்டா சத்தியம் அப்படிங்கிற குவாலிட்டி. சத்தியமோ இல்ல நித்தியம்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்னு கேட்டா, நித்தியம் இருக்கிறவர், he is always there. பெருமாள் இல்லாத ஒரு டைமோ பிளேஸோ டைமென்ஷனோ கிடையவே கிடையாது. சோ அவர் எப்பவும் இருக்கார், எங்கேயும் இருக்கார். அப்படிங்கறதுனால அவர் சத்தியமா இருக்கார். சோ சத்தியம் அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு குவாலிட்டி, மெயின் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி, அவருக்கு எல்லாமே தெரியும். பெருமாளுக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமோ? இப்போ தெரியாதனமா யாராவது ஒருத்தர் யாருக்கும் தெரியாம பிஸ்கெட் டப்பால பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கோ. அப்படி சாப்பிட்டா நம்ம நினைக்கிறோம் நம்ம பாத்துல இருக்கிறவா யாருக்கும் அது தெரியாது, அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, அக்காக்கு தெரியாது, அண்ணாக்கு தெரியாது, தாத்தாக்கு தெரியாது, பாட்டிக்கு தெரியாது, சோ யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாமோ? அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு அது எப்பவுமே தெரியும். பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணினாலும் தெரியும். பெருமாள்கிட்ட இருந்து நம்மளால எதையும் சீக்ரெட்டிவா பண்ணவே முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு ஹிம். ஹி இஸ் ஆல் நாலெட்ஜபிள். சோ ஞானம், நாலெட்ஜ் அப்படிங்கிற குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. அதனுடைய உருவமாவே அவர் இருக்கார். ஹி இஸ் an embodiment of knowledge. இப்போதைக்கு இதெல்லாம் பெருமாளோட குவாலிட்டிஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் போறோம். சோ சத்தியம் ஒரு குவாலிட்டி, ஞானம் ஒரு குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி ஆனந்தம். ஆனந்தம் அப்படின்னா உங்களுக்கே புரியறது இல்லையா? ஆனந்தமா இருக்குன்னா ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்குன்னு அர்த்தம். சோ பெருமாள் இஸ் தி ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி, எட்டர்னலி பிளிஸ்ஃபுல். அவருக்கு சேட்னஸே கிடையாது. எப்பொழுதும் அவர் சந்தோஷமாவே இருப்பார், ஆனந்தமாவே இருப்பார். இது மூணாவது குவாலிட்டி. சோ சத்தியம், ஞானம், ஆனந்தம். நாலாவது அனந்தம். He has no boundaries. பெருமாள் எவ்வளோ கிரேட், அவர் எவ்வளோ கிரேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? வேதம் பார்த்தது, சொல்லலாம் ட்ரை பண்ணி நிறைய டிஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசியில என்னால முடியல அப்படின்னு வேதமே ஒத்துன்றுத்து. அதே மாதிரிதான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடினா. எல்லா ஸ்தோத்திரத்திலயும் அவ எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம்தான், பெருமாளே தாயாரே உங்களை பத்தி பாடிண்டே இருக்கலாம் போல இருக்கு, ஆனா எவ்வளவு பாடினாலும் எண்ட்லெஸ்ஸா இருக்கே, அதுக்கு ஒரு எண்டே இல்லையே, அவ்வளவு கிரேட்டா இருக்கே, உங்களுடைய கிரேட்னஸ்க்கு அளவே இல்லையே அப்படின்னு சொல்றான். சோ அதுதான் அனந்தம், the one who has no boundaries. சோ அவளோட கிரேட்னஸ்க்கு பை எனி மீன்ஸ் பவுண்டரி கிடையாது. அவளோட பெருமாளுடைய சைஸுக்கு பவுண்டரி கிடையாது, பெருமாளோட ஷேப்புக்கு பவுண்டரி கிடையாது, பெருமாளோட ஃபார்முக்கு பவுண்டரி கிடையாது, பெருமாளோட குவாலிட்டிஸ்க்கும் பவுண்டரி கிடையாது. குவாலிட்டிஸ் தான் கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அனந்த கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு உண்டு. அதனால அனந்தம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குவாலிட்டி ஆச்சா. சோ 4 qualities we have seen till now. Satyam, Jnanam, Anandam, Anantam. அஞ்சாவது குவாலிட்டி அமலம். பெருமாள் இஸ் flawless. அவருக்கு எந்த விதமான கெட்டதுமே ஒட்டாது, கெட்ட விஷயங்கள் அவர்கிட்ட அண்டவே அண்டாது, கிட்டே போவார். No bad things can be attached to Perumal. He is always pure. So the extremely pure personality அப்படிங்கிறவனுக்கு அமலன்னு பேர். சோ அமலநாதி பிரான் அப்படின்னு பாடுவார் திருப்பாணாழ்வார். சோ பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு அமலன். அமலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய இன்னொரு குவாலிட்டி. சோ பெருமாளை டிஸ்கிரைப் பண்ணணும், பரபிரம்மத்தை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 5 மெயின் குவாலிட்டிஸ் சொல்றது சாஸ்திரங்கள். சத்தியம், ஞானம், ஆனந்தம், அனந்தம், அமலம். சரியா? இது எல்லாத்துக்கும் மேல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு பெருமாள் அப்படின்னு கேட்டா
ரொம்ப அழகா நீங்கெல்லாம் ஆன்சர் சொன்னேன். அதுல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன்சர் வந்து, யாரு லக்ஷ்மிக்கு கணவனோ லக்ஷ்மியோட ஹஸ்பண்டோ அவர் தான் பெருமாள். நாராயணன் தான் பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திருமால், அதனால அவர் பெருமாள். லக்ஷ்மி சகாயமாய் இருக்கக்கூடியவர் தான் பரபிரம்மம், அவர் தான் பிராபியமான பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. மீன்ஸ் the main characteristic of Perumal is that he is always associated with Lakshmi, and Lakshmi and Narayana together constitute the entity called Perumal. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாள்னா வெறும் நாராயணன் பெருமாள் இல்ல, லக்ஷ்மி நாராயணன் தான் பெருமாள். அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இதுதான் இன்னையோடைய சில விஷயங்கள். I mean some values that Adiyan had to share. Now we'll just take a quick revision of these values before we move on to today's story. இன்னையோடைய ஸ்டோரி வந்து ரெண்டு மோட்ல Adiyan இப்ப சொல்லுவேன். One will be a video which is played in English, which has been pre-recorded by Adiyan only. So அதை வந்து கேளுங்கோ, இங்கிலீஷ்ல அது வரும். அப்புறம் தமிழ்ல Adiyan அதை குவிக்கா ரிப்பீட் பண்ணுவேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பெருமாள் பகவான் அப்படிங்கிற செஷன்ல there are some more values also that we will learn in the next class. Now we'll move on to the story of today, because this batch has more of young kids, so I think we should focus more on the story. Today we'll be listening to the story about Dadi Bhanda. Karunakarachariar Guruvarya Padam Navanitottam Sam Gurupankti Shriyannumaha. Dear friends, today I am here to present the story of Dadi Bhanda to you all. Dadi Bhanda was a curd supplier at Gokulam. He used to regularly supply curd to the ashrama of sage Garga. Once there was a feast organized for the devotees of the Lord at sage Garga's ashrama. Such a feast is referred to as Tadiyaradhana. Dadi Bhanda had to supply curd for this Tadiyaradhana. Naturally, he had to give more curd than what he usually would on this day. Despite Dadi Bhanda's arrangement for extra curd, there was some deficit required for the Tadiyaradhana. So sage Garga requested Dadi Bhanda to procure more curd. Dadi Bhanda thought he would go and request some people from Gokulam to spare some curd for the purpose of this Tadiyaradhana. Accordingly, he went to many houses in Gokulam, only to find that no house that day was having any curd with them. The reason being, on the very same day, there was a royal feast at Mathura, and Kamsa had ordered for extra curd from Gokulam that day. So all the curd had reached Mathura on that particular day. Dadi Bhanda became very looking for curd here and there. Finally, he found the house of an old woman who had a pot of curd with her. Dadi Bhanda thought he might as well take that pot of curd and give it to the sage so that he would not go empty-handed back to him. So he asked the old lady to spare that pot of curd for him. The old lady refused, saying that I have kept this pot of curd, not even giving it to Kamsa, only for the sake of my dear Krishna. He comes here every day to partake curd from this pot. So he will be coming here any minute, and I cannot spare this pot of curd for your sake. Dadi Bhanda tried to explain that he was asking for the curd for a very spiritual reason, for the sake of a Tadiyaradhana. Nevertheless, the old lady refused. By the time these two were talking, Lord Krishna appeared at the scene and asked the old lady fondly for curd. "Oh grandma, where is my curd?" said Krishna, running inside her house. The old lady fondly offered that pot to Krishna. Before Krishna could touch the pot, Dadi Bhanda requested Krishna, "Oh Krishna, can you please
spare this pot of curd today alone because I want to take it for sage Garga's Tadiya Aradhana. I hope you understand the importance of this. To this, baby Krishna replied, "Oh, dear uncle," he called Daribanda uncle because he was hefty and big to look at. Krishna said, "Oh uncle, I don't mind giving you the pot of curd, but let me just taste one mouthful of curd and then give it to you. You can take the rest." Daribanda said, "See Krishna, I am asking this curd for the purpose of a Tadiya Aradhana, to be giving it to the devotees of the Lord. So it is not right for us to consume it before the Lord or his devotees consume something. Don't you know that? Your parents must have taught you this, right?" To this, Krishna very cutely smiled and immediately took a handful of curd from the pot and put it into his mouth. As Daribanda was saying these words, Krishna ate the curd. Daribanda became angry looking at that, and then he snatched the pot from Krishna only to find that the pot was empty. Krishna had just taken a handful of curd. A handful of that small boy would have just occupied a little bit of curd from that big pot. But the entire pot was empty after Krishna did this deed of taking a handful. So Dadibanda became even angrier. He thought he would break the pot, and he lifted the pot in the air to do so. At that time, he found the pot heavy. He said, "How did the pot become so heavy?" And then he looked inside the pot. To his greatest surprise, he found that the pot was filled with curd again. He was astonished. And then he thought, this is some kind of a miracle. Probably the Lord is helping, because curd had to be taken for the sake of Tadiya Aradhana. Anyways, Dadibanda was too much in a hurry to wonder about this, and so he ran with that pot of curd to sage Garga and gave it to him, quoting the incident that happened at that old lady's house. He told sage Garga that this curd from this pot was consumed by Krishna, and then I don't know how it became magically full, but now here it is. If you would consider this as a remnant or sesha of that child Krishna, then I don't know if you would really want to use it. Nevertheless, this is the only source of curd available now. So please take a decision whether you want to use it or not," said Dadibanda to sage Garga. Sage Garga held the pot of curd with greatest respect and told Dadibanda, "This is what we all are looking for. We all look forward most eagerly to the remnants given by Lord Krishna, to the sesha of Lord Krishna. We are indeed blessed today to receive this pot of curd, which has been actually consumed by the Lord, who is in the form of little Krishna today at Gokulam." So saying, sage Garga took the curd and served it to all the devotees there, who all received it as the greatest blessing of their life. After the Tadiya Aradhana was over, Dadibanda went and asked Garga about the miracle that happened. And then sage Garga explained to him that this little boy, Krishna, was none other than the Lord himself, who could grant anything and everything to anybody. To this, Dadibanda asked, "What is the best thing that we must ask for from such a person?" To this, sage Garga gave him the Upadesha that emancipation or moksha is what we must ultimately desire for. And he also instructed Dadibanda that whenever you find this little boy Krishna again, you can ask him for moksha, saying that my Guru has taught me to surrender to you, and ask for it. Dadibanda believed this word of his Guru completely, and he decided to ask Krishna for moksha whenever he met him. A few days later, Dadibanda was resting under a tree after he supplied curd to all houses of Gokulam. He was resting with his empty curd pot. At this time, little Krishna came running by. Apparently, he was being chased by Yashoda because he had stolen butter from some gopi's house. So Krishna came running very fast. He saw Dadibanda and he said, "Hello uncle, I know you. Can you please help me?" Dadibanda was confused, but looking at the charming form of Krishna, he couldn't refuse. He said, "Yes, how can I help you?"
Krishna said, see, my mother is chasing me and I need a place to hide. Can you help me hide? Can I hide in this big curd pot of yours? Asked Krishna. Dadibanda laughed and said, oh yes, get inside, he said. Lord Krishna went into the pot of curd and Dadibanda covered that pot with a cloth. He used to normally cover it with a cloth which smelled of curd. So he covered that pot with a cloth. And a while later, Yashoda came by looking for Krishna and she asked Dadibanda, oh Dadibanda, did you happen to see my son Krishna somewhere? Dadibanda coolly replied, I don't know, mother. You just go in this direction and see. And thus he diverted her attention. And she went by searching for Krishna. Now it was time for Dadibanda to release Krishna, which he did not do. Krishna called out to him. He said, uncle, please let me come out. Dadibanda said, see Krishna, I have helped you by letting you hide. And I have something to ask of you according to my Guru's instruction. My Guru Sage Garga has told me to surrender to you and ask for moksha. He says you can grant it to me. So I will let you out of this pot only if you assure me moksha. Krishna was amused. He said, why not? If your Guru Sage Garga has said so, I must fulfill his words. So I shall grant you moksha. Now please let me out. You know there is a stench of curd inside the pot and the cloth which is covering the pot. I do like curd, but this is a bit too much. Please let me out, said Krishna. Dadibanda said, wait, I have another thing to ask of you. Krishna said, okay, make it fast. Dadibanda said, see Krishna, this pot has given asylum to you, who is the asylum of the whole world. So it is only fair that this curd pot of mine should also get moksha. Krishna was amused and he said, so be it. Because your Guru recommended your moksha, I grant it to you. And because you recommend moksha for this pot of yours, I grant this pot also moksha, salvation, emancipation. Once Krishna said this, Dadibanda removed the cloth and let Krishna out. Krishna jumped out and ran away. Now, is it possible for any ordinary person to grant moksha like this? Who else other than Perumal is capable of granting emancipation? And what was the reason that the Lord granted emancipation? The reason was the connect or sambandham with a Sadacharya who was Sage Garga for Dadibanda and Dadibanda for his pot. Now you people may think a pot is an inanimate object. It is a non-living thing. So what about granting moksha to something which is non-living? Well, it is said that seemingly non-living things also sometimes have a small soul present inside them. Okay, so I hope you all like this story. Okay, இப்போ இதை நம்ம தமிழ்ல ஒரு தடவை கேட்கலாம். ஏன்னா சில சின்ன குழந்தைகளுக்குலாம் அவ்வளவு இங்கிலீஷ் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. படியன் இதை சிம்பிளா சொல்றேன் தமிழ்ல. இது என்ன ஸ்டோரி? ஸ்டோரி ஆஃப் ததிபாண்டா. என்ன ஆச்சு, ஒரு சமயத்துல கோகுலத்துல ததிபாண்டா அப்படின்னு ஒரு தயிர் விற்கிறவன் இருந்தான், கர்ட் செல்லர். கர்டை வித்துட்டே இருப்பான் கோகுலத்துல. தயிரோ தயிர், தயிரோ தயிர் அப்படின்னு விற்பான். அவனோட ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் சில பேர் இருந்தா, டெய்லி அவன்கிட்ட தயிர் வாங்குறவா சில பேர் இருந்தா. அதுல யாரு முக்கியமானவான்னு கேட்டா கர்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கர்கர்னு ஒரு மகரிஷி, கர்க மகரிஷி. ஓகே, அந்த கர்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு டெய்லி ததிபாண்டன் கொண்டு போய் தயிர் கொடுப்பான். ஒரு சமயம் கர்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துல ஒரு ஃபீஸ்ட் இருந்தது. ஃபீஸ்ட்னா எல்லாரையும் கூப்பிட்டு நன்னா சாப்பாடு போடுறது. பெருமாளோட பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பேர் இருக்கு, ததியாராதனை பண்றது அப்படின்னு சொல்லுவா. சோ எப்படி நம்ம சொல்லணும், கர்கர் ஃபீஸ்ட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் சம்பிரதாய மஞ்சரியில படிக்கிறோம்ல, அதனால சம்பிரதாய வார்த்தைகளா யூஸ் பண்ணணும். கர்கருடைய ஆசிரமத்துல ததியாராதனை நடந்தது அப்படின்னு சொல்லணும். ததியாராதனை நடந்தது. ததியாராதனை நடந்தா அங்க நிறைய பேர் சாப்பிட வருவாளோ இல்லையோ, நிறைய பேர் சாப்பிட வந்தா நிறைய பதார்த்தங்கள் எல்லாமே நிறைய வேணும், தயிரும் நிறைய வேணும்.
சோ கர்கர் ப்ரீவியஸ் டேவே சொல்லியிருந்தார் ததிபாண்டன் கிட்ட, ததிபாண்டா நாளைக்கு ததியாராதனை இருக்கு, நீ யூசுவலா எடுத்துன்னு வரதை விட நிறைய தயிர் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ததிபாண்டனும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். நிறைய தயிர் அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தான், கொண்டு கொடுத்தான் ததியாராதனை அன்னைக்கு. ஆனாலும் அந்த தயிர் போராது போல தோணிது. ததியாராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்கர் பார்த்தா இது என்ன 10 லிட்டர் தான் இருக்கும் போல இருக்கே, இங்க வந்திருக்கிற கிரௌடுக்கு இன்னும் 15 லிட்டர் வேணும் போல இருக்கே, இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும் போல இருக்கே, என்ன பண்ணலாம், ஒரு நாள் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே ததிபாண்டன் சொன்னா, சரி நான் போய் ஊருக்குள்ள போய் பார்த்துன்னு வரேன், வேற யாராவது தயிர் வச்சிருந்தா அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுலத்துக்குள்ள கிளம்பி போனா எல்லாராத்துக்கும் போனான் அவன். அன்னைக்குன்னு பார்த்து யாராத்துலுமே தயிர் இல்ல, கோகுலத்துல தயிர் இல்ல. என்ன ஒரு ஆச்சரியம், கோகுலத்துல எப்பவுமே பால் தயிர் வேணாலும் இருந்துட்டே இருக்கும், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இல்லையாம். ஏன்னா அன்னைக்குதான் இந்த கம்ச மகாராஜா பேட் கிங் இருந்தானோ இல்லையோ, அவன் ஒரு ஃபீஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ற ஃபீஸ்ட் ததியாராதனை கிடையாது, அது வெறும் ஃபீஸ்ட். அந்த ஃபீஸ்டுக்கு நிறைய தயிர் வேணும், அதனால கோகுலத்துல இருக்கிறவா எல்லாரும் எல்லா தயிரும் எனக்கே கொடுக்கணும், மதுராக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டான். மதுராலதான் கம்சன் இருக்கான். சோ எல்லாரும் அவ கேட மதுராக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டா கம்சனுக்கு அன்னைக்குன்னு பார்த்து. சோ யாராத்திலுமே கேடு இல்ல, ததிபாண்டன் மட்டும் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கர்கர் சொல்லி இருந்தாரோ இல்லையோ, அதனால அவாத்துக்கே கொண்டு போய் வச்சுட்டான். கர்கர் கிட்ட எல்லாம் கம்சன் வரமாட்டான், அதனால அவள்கிட்ட மட்டும் கேடு இருந்தது, வேற யார்கிட்டயுமே இல்ல. ஆனா அவளுக்கு இப்ப கேடு போறல, இப்ப என்ன பண்றது, ப்ராப்ளம் ஆயிட்டு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ததிபாண்டன் இன்னும் கொஞ்சம் தேடினா ஒரு ஓல்டு உமன் இருந்தா, ரொம்ப வயசான பாட்டி. அந்த பாட்டி ஆத்துல ஒரு பாட் ஃபுல் ஆஃப் கேர்டு இருந்தது, பெரிய ஒரு பானை. அந்த பானையில நிறைய தயிர் வச்சிருந்தா. அந்த தயிரை பார்த்துட்டு ததிபாண்டன் கேட்டான், பாட்டி இந்த தயிரை பிளீஸ் கொடுங்கோ, ஏன்னா கர்கருடைய ஆசிரமத்துல ததியாராதனை இருக்கு, அந்த ததியாராதனைக்கு தயிர் போறல, சோ பிளீஸ் இந்த தயிரை கொடுக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி சொன்னா, அத பாடுறா பையா, இந்த தயிரை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கம்சனுக்கே நான் கொடுக்கல. கம்சன் மிரட்டி கேட்டிருந்தான் ஆளெல்லாம் அமிச்சு, ஆனா நான் ஒளிச்சு வச்சுட்டேன். இந்த தயிர் பானை காமிக்கவே இல்லை, அவளுக்கு இருக்குன்னே சொல்லல, ஹைடு பண்ணி வச்சுட்டேன். யாருக்காக தெரியுமா, டெய்லி குட்டி கிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் எங்க ஆத்துல தயிர் சாப்பிடுவான், அவனுக்காக நான் வச்சிருக்கேன், அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், வேற யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாட்டி. உடனே ததிபாண்டன் சொன்னா, பாட்டி நான் கேட்கறது ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு மகரிஷியோடைய ஆசிரமத்துல ததியாராதனை இருக்கு, அதுக்காக கேட்கிறேன், நீங்க கட்டாயம் கொடுக்கணும், கொடுக்கறதா உங்களுக்கு புண்ணியம் தான் நல்லது அப்படின்னு ததிபாண்டன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிட்டா, புண்ணியம் ஆச்சு பாவம் ஆச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கிருஷ்ணனுக்கு தான் தருவேன், இதோ இப்ப வந்துட்டே இருப்பான் கிருஷ்ணன், அவன் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. இப்படி அவ சொல்லிண்டே இருக்கச்சே கிருஷ்ணன் அங்கேருந்து ஓடி வந்தான். பாட்டி தயிர் வச்சிருக்கேலா அப்படின்னு கேட்டே வந்தான். வாடா கண்ணா, உனக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தா. கிருஷ்ணன் அந்த பானைய வாங்கினான். வாங்கின உடனே ததிபாண்டன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னா, டேய் குட்டி, இந்த தயிர் இன்னைக்கு நீ சாப்பிடாத, எனக்கு வேணும் இந்த தயிர். எனக்கு இல்ல, ஒரு மகரிஷி இருக்க, கர்கர்னு அவருக்கு பேரு, அவர் ஆசிரமத்துல நிறைய பேர் சாப்பிடணும், அந்த நல்ல காரியத்துக்காக இந்த தயிர் எனக்கு வேணும், அதனால எனக்கு கொடுத்துடும், இன்னைக்கு ஒரு நாள் நீ இதை சாப்பிடாத சரியா அப்படின்னு சொன்னான் ததிபாண்டன் கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணன் சொன்னா, சரி மாமா நான் சாப்பிடல, ஆனா ஃபுல்லா என்னால தர முடியாது, தயிரை இப்ப பாத்துட்டேல, எனக்கு சாப்பிடணும் ரொம்ப டெம்ப்டா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு, சோ நான் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்ன. ததிபாண்டன் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்குள்ள கிருஷ்ணன் கபகவா எடுத்து ஒரு வாய் அப்படியே போட்டுட்டான் தயிர். உடனே ததிபாண்டன் கோவம், என்னடா சொல்லிட்டே இருக்கேன் அதுக்குள்ள சாப்பிடுறியா நீ அப்படின்னு அப்படி புடுங்கினான் பாரு அந்த பாட்டை. புடுங்கினா பார்த்தா அந்த பாட்டு எம்டியா இருக்கு, அதுல தயிரே காணும். இவ்வளவு பெரிய பாட்டு, அதுல அவ்வளவு தயிர் ஒண்ணுமே காணும். அடாடா இது என்னடா அது மேஜிக்கா அப்படின்னு யோசிச்சான் ததிபாண்டன். உடனே அந்த பாட்டை கீழே வச்சுட்டு கிருஷ்ணனை போய் திட்ட போனான். திட்டிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ, என்ன மாயம் பண்ணியோ தெரியல, இப்ப இருந்த தயிர் இல்லாம போயிடுது, நான் என்னதான் பதில போறேனோ இந்த மகரிஷிக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை போய் வச்சுட்டு திருப்பி அந்த பாட்டை எடுக்க பார்த்தான். சும்மா அந்த பாட்டை அப்படி லிஃப்ட் பண்ண பார்த்தா லிஃப்டே பண்ண முடியல அவனால. என்னன்னு பார்த்தா திருப்பி அந்த பாட்டு ஃபுல் ஆயிடுச்சு.
ஃபுல்லு தயிர் இல்ல, எவ்வளவு தயிர் இருந்தோ அதை விட இன்னும் பிரிம்மிங்கா தயிர். பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி கேட்டான் ததிபாண்டன். சரி இப்ப டைம் ஆயிட்டு இருக்கு, அவனுக்கு தயிர் கிடைச்சு கொடுத்து. அதனால இது எப்படி வந்தது, ஏது வந்தது, என்ன மேஜிக், இதை பத்தி எல்லாம் அவனுக்கு யோசிக்க முடியல. சரி நான் போயிட்டு வரேன் பாட்டி, இப்ப எனக்கு தயிர் கிடைச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கர்கருடைய ஆசிரமத்துல இந்த தயிரை கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்தவன் இந்த ஸ்டோரியும் சொன்னான், எப்படி அவனுக்கு அந்த தயிர் கிடைச்சது. கிருஷ்ணன் வந்தான், சாப்பிட்டான், எம்டி ஆச்சு, ஃபுல் ஆச்சு, எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொன்ன உடனே கர்கர் அப்படியே கையை கூப்பிட்டாரு அந்த தயிரை பார்த்து. கிருஷ்ணனுடைய சேஷமா நம்மளுக்கு, சேஷம் அப்படின்னா பாக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது இல்லையா அந்த தயிர், அதனால அதை சேஷம்னு சொல்லுவான். பெருமாளுடைய சேஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. கிருஷ்ணன் பெருமாள் அப்படின்னு கர்கருக்கு தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது கோகுலத்துல. அவன் ஏதோ குட்டி பையன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஃப்ளூட் வாசிப்பான், அழகா இருப்பான், வெண்ணெய் சாப்பிடுவான்னு நினைச்சுட்டு இருக்கா. அவன் தான் பெருமாள்னு தெரியாது. பட் இவர் மகரிஷியோ இல்லையோ அவருக்கு தெரியும். அதனால அவர் ரொம்ப குஷி ஆயிட்டார். ஆஹா, பெருமாளுடைய இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கா, பிரசாதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பார், எம்டி கர்ட் பாட் பிகம்ஸ் ஃபுல் அகைன்லாம் தெரியறது இல்லையா உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ததி ஆராதனை எல்லாம் முடிஞ்சுடுத்து. முடிஞ்ச உடனே உபன்யாசம் பண்ணார் கர்கர். எப்பவும் பண்ணுவார், ததி ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு உபன்யாசம் பண்ணுவார், ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை எல்லாரும் கேட்பா. அப்ப ததிபாண்டனும் உட்காந்து கேட்டான். அன்னைக்கு கேட்ட உடனே அந்த கதையில சொன்ன பெருமாளால மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன. அப்புறம் ததிபாண்டன் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் யாரு என்ன ஏதுலாம் விசாரிச்சான். அப்ப சொன்னார் கர்கர், பாருடா இன்னைக்கு பெருமாளே உனக்கு ஒரு மாயம் காமிச்சிருக்கார் உன் கண்ணெதிர. அந்த கிருஷ்ணன் தான் பெருமாள், அவனால மோட்சம் கொடுக்க முடியும். நான் சொன்னேன்னு சொல்லி நீ கேளு, அவனை வழிபட்டு மோட்சம் வரணும் உனக்கு அப்படின்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு இவருக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுது, ஒரு மாதிரி புரியல. இப்ப உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குல்ல, என்னமோ வழிபடு மோட்சம் ஏதோ சொல்றாளே அப்படின்னு என்னமோ உங்களுக்கு எல்லாம் தோன்றது. அந்த மாதிரிதான் அவனுக்கும் தோணித்து. ஆனா மோட்சம் இஸ் குட், அல்டிமேட் குட் அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சுது. எப்படி உங்களுக்கு எல்லாம் புரியுறதோ அதே மாதிரி. சோ மோட்சம் கேட்டா நம்மளுக்கு வந்து பிகெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த மோட்சத்தை கொடுக்க கூடியது கிருஷ்ணன் தெரிஞ்சு போச்சு. சோ என்ன நினைச்சான், நெக்ஸ்ட் டைம் நம்ம கிருஷ்ணனை பார்த்தா இந்த மோட்சத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டான். அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சீக்கிரமே வந்தது. என்ன ஆச்சு, ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் கிருஷ்ணன் வெண்ணெய் திருடிட்டான். வெண்ணெய் திருடின்னு ஒரு கோபியாத்துல வெண்ணெய் திருடிந்து ஆத்துக்கு வந்தான். அவாத்துக்கு வந்து அங்கேயும் வெண்ணெய் திருடிடும். யசோதை புடிச்சுட்டான் அவனை. உடனே டாய் கிருஷ்ணா, வெண்ணையா திருடுற, வா வா உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு குச்சியை வச்சுட்டு துரத்த ஆரம்பிச்சான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் குடு குடு குடுன்னு ஓடுறான். அவன் குட்டியாச்சு, அவன் ஃபாஸ்டா ஓடுறான். யசோதையால அவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியல. அவளும் பேண்டிங் அண்ட் பஃபிங் பண்ணி கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கா பின்னாடி. இப்படி ஓடி 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 கிருஷ்ணன் போன கிருஷ்ணன் ஒரு மரத்தடியில போய் அங்க நின்றான். கொஞ்சம் மூச்சு வாங்கினான். பார்த்தா அந்த மரத்தடியில உட்காந்து இருக்கான் ததிபாண்டன். பக்கத்துல அவனோட தயிர் பானையும் வச்சுட்டு இருந்தான். இந்த ததிபாண்டனை பார்த்த உடனே கிருஷ்ணன் சொன்னா, மாமா மாமா உங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னா. இப்படி பார்த்தான் ததிபாண்டன். ஓஹோ, கிருஷ்ணன் வந்துட்டானா அப்படின்னு நினைச்சுட்டான். ஆமாப்பா தெரியுமே, உன்ன நல்லா தெரியுமே எனக்கு அப்படின்னா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மாமா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். என்ன ஹெல்ப்? இதோ எங்க அம்மா என்ன துரத்திட்டு வரா, நீங்க இவ்ளோ பெரிய கர்ட் பாட் வச்சிருக்கீங்களோ இல்லையோ தயிர் பானை, என்ன அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க பிளீஸ். நீங்க அலோவ் பண்ணேன்னா அப்புறம் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன் உங்களுக்கு. பிளீஸ் 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 அலோவ் பண்ணுங்க மாமா அப்படின்னு கெஞ்சி கேட்டான். உடனே ததிபாண்டன் சொன்னா, சரி ஓகே நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை அவன் மேல கவுத்துட்டான். அதுக்கு மேல ஒரு துணியையும் போட்டு மூடிட்டான். அந்த துணி எப்பவுமே அவன் கையில வச்சுட்டு இருப்பான். எல்லாம் ஒரே பயங்கரமா தயிர் வாசனையா அடிக்கும். அந்த பாட்டு அந்த துணி எல்லாம் பயங்கரமான தயிர் வாசனை அடிச்சுட்டு அதுக்குள்ள போய் கிருஷ்ணன் வச்சு மூடி வச்சுட்டான். அங்கேருந்து யசோதை வந்தா பின்னாடி ஸ்லோவா, என்னப்பா இங்க குட்டி பையன் ஒருத்தன் ஓடி நான் பாத்தியா அப்படின்னு கேட்டா. குட்டி பையனா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டான் ததிபாண்டன். அப்புறம் யசோதை கிளம்பி போயிட்டான். ஆச்சு, இப்போ யசோதை போயாச்சு, ஆபத்து போயாச்சுன்னு உடனே வெளியில வரணும் அப்படின்னு பார்த்தான் கிருஷ்ணன். மாமா மாமா இந்த பானை எடுங்க, நான் வெளியில வரணும் அப்படின்னா. அப்ப ததிபாண்டன் சொன்னா, மாட்டேன் அப்படின்னா. என்ன மாமா இது, எத்தனை இங்க உட்காந்து இருக்குது, ஒரே நாடுறது தயிர் நாத்தமா அப்படின்னா. என்னது தயிர் நாத்தமா, உனக்குதான் பிடிக்குமே பால் தயிர் வெண்ணெய் எல்லாம், அப்படி பிடிக்கிறச்சு என்ன உனக்கு நாத்தமா இருக்கானே இது அப்படின்னு கேட்டான். இல்ல இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, நான் இதுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சா என்னாலே தாங்க முடியல, வெளில விடுங்கோ அப்படின்னா கிருஷ்ணன். உடனே ததிபாண்டன் சொன்னா, பாரு கிருஷ்ணா, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன், நான் உன்னை காப்பாத்திருக்கேன் உங்க அம்மா கிட்ட இருந்து. அப்ப நீ எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் தரணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டான்.
ரிட்டர்ன் கிஃப்டா, சரி தரேன், முதல்ல என்ன வெளில விட்டானா தர முடியும் அப்படின்னு. உடனே ததிபாண்டன் சொன்னா, வெளில விட்டா அப்புறம் உன்னை பிடிக்க முடியாதுப்பா, நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ண, அப்பதான் வெளில விடுவேன் அப்படின்னு. சரி ப்ராமிஸ் அப்படின்னா, என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டான். எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டான் ததிபாண்டன். அப்படியா, மோட்சமா, அத பத்தி என்ன இப்போ அப்படின்னா, இல்ல எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், கர்கர் உன்னை வழிபட்டா மோட்சம் கிடைக்குமா, உன்னை நான் வழிபடுறேன், எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னா. சரி கொடுத்தேன் அப்படின்னா. இப்பயாவது வெளியில விடுங்க மாமா, தாங்க முடியல அப்படின்னா. இருப்பா, இன்னொரு கிஃப்டும் வேணும், ஒரு கிஃப்ட் போராது அப்படின்னா. என்ன அநியாயமா இருக்கு, ஒரு ஹெல்ப் தானே பண்ணிருந்தீர் அப்படின்னா. ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பெரிய ஹெல்ப்புப்பா, உனக்கு ஒத்துருண்டு பண்ணா கூட நீ நிறைய திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் தருவியாமே அப்படின்னு வேற எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். அதனால எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும், இன்னொரு கிஃப்டும் நீ கொடுக்கணும் அப்படின்னா. அது என்ன கிஃப்ட்? தோ இந்த பானை இருக்கே, எந்த பானையால உன்னை நான் மூடி வச்சிருக்கேனோ அந்த பானைக்கும் அந்த கேர்ட் பாட்டுக்கும் நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரி கொடுத்தேன் அப்படின்னா கிருஷ்ணர். உடனே வெளியில விட்டான் ததிபாண்டன் கிருஷ்ணனை. கிருஷ்ணன் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு ஆச்சாரியன் சொன்னதை கேட்டு போன செஷன்ல நம்ம படிச்ச ஆச்சாரியனோட பெருமையும் தெரியுது. அந்த கர்கர் அப்படின்ற ஆச்சாரியன் ஒரு சிம்பிள் கேர்ட் செல்லருக்கு மோட்சமே கிடைக்கிற அளவுக்கான ஒரு ஆசையை உண்டாக்கியிருக்கேன். அத பெருமாள் கிட்ட கேட்க வச்சிருக்கார். அந்த ஆச்சாரியன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால பெருமாள் மோட்சம் கொடுத்தார் ததிபாண்டனுக்கு. இப்போ ததிபாண்டன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால அவனோட கேர்ட் பாட்டுக்கு மோட்சம் கிடைச்சது. இப்ப கேர்ட் பாட்டுனா அதெல்லாம் என்ன, எல்லாம் நான் லிவிங் திங் தானே. நான் லிவிங் திங், மேன்மேட் திங்லாம் நம்ம படிக்கிறோம்ல ஸ்கூல்ல, அது மாதிரி இது மேன்மேட் நான் லிவிங் திங் தானே. அதுக்கு என்னத்த மோட்சம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெனி அ டைம்ஸ் அது பாக்கிறதுக்கு நான் லிவிங் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளயும் சம்டைம்ஸ் ஒரு குட்டி ஜீவாத்மா இருக்கும். சோ இந்த கேர்ட் பாட்டுக்குள்ள அப்படி ஒரு ஜீவாத்மா இருந்திருக்கு, அப்படி ஒரு சோல் இருந்திருக்கு. அந்த சோலுக்கு மோட்சம் கேட்டான் ததிபாண்டன். அந்த சோலுக்கு அந்த பாட்டுக்கு மோட்சமும் கிடைச்சு. சோ இதுதான் ஸ்டோரி. இதுக்கப்புறம் அசைன்மெண்ட் அடியன் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இதுல இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் எல்லாம் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் கிளாஸ் we will do. Probably we'll do the assignment also next class. இப்போ ஒரே ஒரு assignment, oral assignment மட்டும் சொல்றேன். All of you will record the story of Tadibanda either as an audio or in the form of pictures or as a written story or in the form of a PPT. In any form you can depict the story of Tadibanda. சரியா? அடியேன் தன்யவாதம். தன்யவாதம்.